ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப்பு சாதத்தை வச்சு உளுந்து வடையை அடிக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டில் கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பாருங்கள், வேக வச்சு ஆற வச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளரில் பாதி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் 1 ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது வடை செய்யும்போது அதிலே கருகிரும், நல்லா முருகி வந்துடும், தனியாக வராது. இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது கூடவே மல்லித்தழை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை பாருங்கள், ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே இது இப்போ நம்ம சாதம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி கையில் ஒட்டி பிடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அளவெல்லாம் இல்லைங்க, ஒரு 2-3 டீஸ்பூன் நம்ம அந்த வடை பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். நம்ம எடுக்கிற சாதத்தோட அளவை பொறுத்து இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சமாக சாதம் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது கையில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஏற்கனவே ஊற்றிருக்கிறேன், காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். நம்ம வடையை போட்டு 1 நிமிஷம் ஆனவுடனே இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அழகாக வெந்து வந்துடுங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா வெளியே முருகிரும், உள்ளே வேகாது. இது நம்ம மீடியம்லேயே வச்சுக்கிட்டோன்னா வெளியிலேயும் முருகும், உள்ளேயும் நல்லா வேகும். அதுக்காக திரும்பவும் ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம பார்த்து திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் அப்போ ஈவனாக நமக்கு முருகவும் செய்யும், வெந்து வந்துடும். அதுக்காக தான். பாருங்கள், 2 சைடும் நல்லா முருகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுக்கிறேன். போட்டாச்சு. பாருங்கள், இப்போ 2வது செட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கப்பு சாதத்தை வச்சு கிறிஸ்பியான நல்ல டேஸ்ட்னு பாருங்கள், அப்படியே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. அப்படி ஒரு வடை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, எவ்வளோ மொறுமொறுன்னு கேட்குதுன்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இதே மாதிரி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு. ஒரு தடவை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி வடை செய்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், அந்த அளவு டேஸ்ட் இது. எப்போ சாதம் மீதம் ஆகும்போது இந்த மாதிரி வடை செய்துருங்க. டக்குன்னு இந்த மாதிரி வடை செய்துருங்க. செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.